அதே எப்படி அவங்க வந்து ட்ரெஸ்ஸை வச்சு கமெண்ட் பண்ணலாம்? அதெல்லாம் பண்ண முடியாது. என்ன பண்ணாங்க? என்ன கேட்டாங்க? இது பூ மார்க்கெட் பிரச்சனை ஆமா தெரியுமா? ஆமா கோயம்புத்தூர் பூ மார்க்கெட். இப்ப ஆமா நான் கூட அந்த வழியா தான் வந்தேன். சும்மா இருக்காம ஒரு பொண்ணு வந்து ஸ்லீவ்லெஸ் போட்டு வந்திருக்கா. ரைட். ஓகே. இந்த வியாபாரிகள் வந்து உலக நலன் கருதி நீ இந்த மாதிரி எல்லாம் ட்ரெஸ் போடக்கூடாதுமா, அதெல்லாம் நல்லது இல்ல, அதெல்லாம் நம்ம பாரம்பரியம் இல்ல, இது பப்ளிக் இது அப்படி இப்படின்னு சொல்லிருக்காங்க. என்னையா நியாயம் இது? இத்தனைக்கும் அந்த பொண்ணு அந்த அளவுக்கு ஏதோ ஒரு ஆபாசமா ஏதோ என்னமே பண்ணல, ஜஸ்ட் ஸ்லீவ்லெஸ் அவ்வளவுதான், நீட்டா தான் இருந்துச்சு அத்தனைக்கும். அது ஏன் இப்படி அவங்க கமெண்ட் பண்ணணும்? அதுதான் இல்ல இதுல என்ன பேசிருக்காங்கன்னா, ஒரு பொண்ணோ பையனோ இந்த ட்ரெஸ் தான் நீ போடணும், இந்த ட்ரெஸ் நீ போடக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு அவங்கள பெத்த அப்பா அம்மாக்கே உரிமை கிடையாது. ஆமா, அவங்களோட அலமாரியில என்ன இருக்குன்னு அந்த இவங்க பார்க்க வேண்டிய தேவையே கிடையாது. இல்ல பொதுவான அட்வைஸ் இது வந்து இன்னும் அந்த பூமர்னு சொல்ற ஒரு வேர்ட் இருக்குல்ல, அது இன்னும் அழியவே அழியாது. ஆக்சுவலி நாடு வந்து முன்னேற்று இருக்குன்னா அட்லீஸ்ட் ப்ரோக்ரெசிவா ஒரு முற்போக்கா இல்ல அவங்க வந்து அக்செப்ட் பண்ணணும். முதல்ல அவங்க அக்செப்ட் பண்ண முடியல, இப்படிதான் கேர்ள்ஸ் இருக்கணும், இப்படிதான் அவங்க வந்து கண்டிச்சு அப்படி ஒரு மாதிரி ஒரு கோட்பாடு அப்படிங்கிற பேர்ல மேபி லைக் அடிமை மாதிரி தான் இது. திமிராம குடும்ப புனரா ஒரு பட்டு உடுத்தி வர வேணாமா? ஆக்சுவலி அவங்க வைஃபோ இல்ல அவங்க பிள்ளைங்களுக்கும் அவங்களுக்கு அந்த ரைட்ஸ் இல்லாதப்போ ஒரு பப்ளிக்ட்ட வந்து அவங்க எப்படி பேசலாம்? இப்ப அவர் என்ன சொல்றாரு, அந்த வீடியோ பார்க்கும்போது நான் கூட பாத்துக்கும்போது என்ன சொன்னாருன்னா, அந்த பொண்ணு இப்ப இது மாதிரி வந்துச்சுன்னா அசம்பாவிதங்கள் நிகழ்ந்துரும் அப்படின்னு அவர் ஒரு தூய தமிழை யூஸ் பண்ணிருக்காரு. அசம்பாவிதம் பேசுறது என்னன்னா, இந்த மாதிரி பாலியல் சின்லோ அந்த மாதிரி ஏதோ ஒரு சம்பவம் நடந்துரும் சொல்றாரு. என்ன நடந்திருக்கு? எங்க நடந்திருக்குன்னா இவங்க ஏரியாக்குள்ளதான். அவரதான் அவர் சொல்றாரு. அப்ப அவரே அவரை சொல்லிக்கிறாரு, எங்கள்ட்ட எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. நீங்க தான் தப்பா புரிஞ்சுட்டு இத்தனைக்கும் அந்த வீடியோல நான் பார்க்கும்போது பார்த்தேன், நான் நேர்லயும் கேள்விப்பட்டேன். நீங்க ரைட்டா போடுறீங்க, உங்க பனியன் எனக்கு தெரியுது, ஷால் போட ரெடியா அப்படின்னு அந்த பொண்ணு கேக்குறா. மாட்னாடா மானஸ்த பாயிண்ட் இல்லையா? ஆமா ஆமா ஆமா, எனக்கு வந்து ஆபாசமா இருக்கு, எனக்கு உணர்ச்சியா இருக்கு, அப்படி அசம்பாவிதங்கள் நிகழ்ந்துரும் இல்லையா அப்ப அந்த பொண்ணு நாலு பெண்கள் சுத்திட்டாங்கன்னா என்ன பண்றது? உங்க நிலைமை என்ன ஆகுது? அதான் இது அவங்கவங்க உரிமை, அவங்க ட்ரெஸ் அவங்கவங்க உரிமை. ஆமா, அதுல நீங்க உங்க பெத்த பொண்ணா இருந்தாலும் அதுல தலையிடுறது தப்பு தான். நீடா நாயமுடா நேர்மைடா. ஒரே டென்ஷன் காலையில இருந்து. நான் பேசாட்டு வீட்டுக்கு போலான்னு பிளான் போட்டிருக்கேன், போய் டிக்கெட் புக் பண்ணிட்டு வந்துடுறேன். அப்படியா? டிக்கெட் புக்கிங்னு ஞாபகம் வருது, சென்னையில வந்து சென்னை ஒன் அப்படின்னு ஒரு ஆப் லான்ச் பண்ணிருக்காங்களாம். சோ அதாவது அங்க மெட்ரோ இருக்கு, எலக்ட்ரிக் ட்ரெயின் இருக்கு, சோ டவுன் பஸ் இருக்கு, சோ அது மாதிரி எல்லா பஸ் அந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே வந்து போன்லயே ஒரே ஆப்ல புக் பண்ணிக்கலாம், எல்லா விதமான டிரான்ஸ்போர்ட்டையும் அப்படின்னு சொல்லி சென்னை ஒன் அப்படின்னு ஒரு ஆப் அறிமுகப்படுத்திருக்காங்க இப்போ ரீசெண்டா. சூப்பர். சோ அதனால எல்லாரும் அதுலயே புக் பண்ணி இது போய்க்கலாம். நம்மளுக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஈஸியா ஒரே இதுல எல்லாமே பண்ணிக்கலாம்னு வந்தா நல்லா தான் இருக்கும். சரி பாப்போம். இல்ல ஆனா என்ன பிரச்சனை, நம்மள்ட்ட இருக்கிற ஒரே ஒரு டிரான்ஸ்போர்ட் தான், டவுன் பஸ் மட்டும்தான். அதுவும் சில இடத்துல நிக்க மாட்டேங்குது. சரி என்னதான் இருந்தாலும் இப்ப போன்ல எல்லாமே பண்ணிக்கலாங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தா நம்மளுக்கு நல்லா இருக்கும்ல. அது கரெக்ட் தான், மேபி ஃபியூச்சர்ல வந்துச்சுன்னா நல்லா இருக்கும். இந்த போன்னு சொன்னப்ப ஒண்ணு ஞாபகம் வருது, ட்ரூ காலர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இப்போ ஆப்பிள்ல வந்து ட்ரூ காலர் மூலமா ஏதோ ஒன்னு ரெக்கார்ட் பண்ணுவோம், கால் ரெக்கார்ட்லோ அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. சோ இதுக்கு முன்னாள் நீங்க பண்ணிருந்தீங்கனாலோ அதையுமே நீங்க வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லன்னா அது இல்லாம போயிரும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. கும்பிடுங்க தம்பி. இது ஒரு அப்டேட். ஆனா ஆண்ட்ராய்டுக்கு இந்த பிரச்சனை இல்லன்னு சொல்லிருக்காங்க. நான் ஆண்ட்ராய்டு தான் வச்சிருக்கேன். ஆமாமா, ஐபோன் வேற நான் வச்சிருக்கேன், அதனால கொஞ்சம் யோசிக்க வேண்டியது. அது வேற அமெரிக்கா கம்பெனி, ஏதாச்சும் பலமா உனக்கு வைப்பா. ஆனா ஏற்கனவே நிறைய தாண்டா வச்சிட்டு இருக்கான் ஆப். ஆமா இப்ப ரீசெண்டா கூட பார்த்தேன் H1B விசான்னு சொல்லி. ஆமா நிறைய பேர். ஆமா இப்ப என்னன்னா ஐடி எம்ப்ளாயிஸ் எல்லாம் இங்க இருந்து போறாங்கல்ல, சோ அங்க போறவங்களுக்கு கொடுக்குற விசா தான் H1B விசா அப்படிங்கறது அமெரிக்கால கொடுக்குற ஒரு விசா. நானும் அது கேள்விப்பட்டிருக்கேன். சோ அதுல இப்ப வருஷத்துக்கே அவன் 85,000 பேர் கிட்ட தான் அலோட் பண்ணான். ஆனா அதுல கிட்டத்தட்ட 60,000 பேர் நம்ம இந்தியால இருந்து போறவங்க தான் அந்த H1B விசாவை எடுக்கிறாங்க உலக லெவல்ல. சோ இப்ப அதுக்கு பொதுவா கட்டுற அமௌண்ட் வந்து அதுக்கு ஒரு அமௌண்ட் கட்டுவாங்கல்ல, அது வந்து ரொம்ப கம்மியா இருந்துச்சு. சோ இப்ப என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா $1,00,000 கட்ட சொல்லிருக்காங்க. $1,00,000. இப்ப இங்க இருந்து ஒரு எம்ப்ளாயி அமெரிக்கா கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா அந்த கம்பெனி அமெரிக்காக்கு $1,00,000 வரி கட்டணும். ஐயோ யார் கட்டுவா? அதனாலதான் யாரு கட்டுவா அப்படின்னா அவனுக்கு வேற ஆள் எடுத்துட்டு போயிடணும், அல்லது அந்த அமெரிக்கால இருக்க ஆட்களையே அவங்க வேலைக்கு எடுத்துக்கணும் அப்படின்றது. அதனால இந்தியா வந்து நிறைய பேர் அங்க இந்தியால இருந்து போக மாட்டாங்க, அதனால இந்தியாவை எதையாச்சும் ஒண்ணு பண்ணி குலைச்சு விடணும். அப்ப ஆக மொத்தம் ஃபாரின் மாப்பிள்ளை கொஞ்சம் கஷ்டம். ஆமா பழைய படத்துல எல்லாம் வருவாங்க தெரியுமா, அமெரிக்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி. இனிமே அமெரிக்க மாப்பிள்ளையே கிடையாது.
H1B விசாக்கே அவனுக்கு காசு இல்ல. ஆனா வந்து எப்படியும் ஒர்க் ஃப்ரம் கொடுத்தா அவங்களும் இங்க வச்சிருவாங்க. அதுவும் நல்ல ஐடியா தான். ஆனா இப்ப அங்க போய் ஒர்க் பண்ற மாதிரி வராதுல்ல. இப்ப நம்ம இதுலயே ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுக்குறாங்க. இப்ப நீ என்ன பண்ணுவ? சரி அதை பத்தி எல்லாம் போக வேண்டாம், நம்ம இதுக்குள்ள வரக்கூடாது. அது மட்டும் இல்ல, அமெரிக்காக்காரன் மருந்து இருக்குல்ல, நம்ம இங்க இருந்து அங்க அனுப்புற மருந்து எல்லாத்துக்கும் 100% டாரிஃப் வந்து ஏத்திருக்கான். 100%? எஸ். நமக்கு 50% போட்டுறதா, இப்ப மருந்துக்கு 100% போடுறான். இந்த மாதிரி எந்தெந்த வகையிலாம் நம்மள அடிக்க முடியும்னு பார்த்து பிளான் பண்ணி தான் பண்ற மாதிரி எனக்கு தெரியும். இப்படி பண்ணி நம்மளோட அமைதியெல்லாம் குலைச்சிடறான்ல. ஆனா ட்ரம்ப் என்ன தெரியுமா கேட்டு இருக்காரு, நான் இவ்வளவு நல்லது பண்றேன், எனக்கு அமெரிக்கான நோபல் பரிசு கொடுங்க. வம்பா போச்சு. அது இந்தியா பாகிஸ்தானுக்கு இப்ப ரீசெண்டா போர், அந்த மாதிரி ஒரு 7 போர்கிட்ட நிறுத்தி இருக்காராமா. சரி, எது மூலமா நிறுத்தினாங்களா? அவரு சொல்லி நிறுத்திட்டாங்களாமா. அதனால எனக்கு நோபல் பரிசு ரொம்ப நல்ல உள்ளம். அதுல என்ன மேட்டர்னா, அந்த போருக்கு எல்லாமே இவர்தான் காரணம். ஆமா, இது தெரிஞ்ச விஷயம் தான். அப்புறம் எதுக்கு இப்படி இந்த மாதிரி அவரே வைப்பாரா, அவரே எடுப்பாராங்கிற மாதிரி அவரே போற கிரியேட் பண்ணுவாரா, அவரே தடுத்து நிறுத்துவாரா. இதுக்கு நாங்க நோபல் பிரைஸ் அவர் கொடுக்கணுமாமா. கஷ்டம். ஐயோ, சோ சேட். இதெல்லாம் இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இவ்வளவு கஷ்டம் இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம சைனாக்காரர் என்ன தெரியுமா பண்ணிருக்காரு? என்ன பண்ணிருக்காரு? டாய்லெட் போகும்போது டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணுவாங்கல்ல. ஆமா ஆமா. அதுக்கு QR கோட் வச்சிருக்காங்க. நீ ஸ்கேன் பண்ணி தான் டிஷ்யூ பேப்பர் எடுக்க முடியும். ஐயோ. ஆமா, நீ ஒரு டைம் ஸ்கேன் பண்ணி ஆட் பாக்கணுமா? ஆட் பாக்கணுமா? ஆமா. ஏன்னா டிஷ்யூ பேப்பரை வந்து ரொம்ப யூஸ் பண்றாங்க. அது உபயோகத்தை வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்தணும். இப்ப நம்ம போயிட்டோம், போகும்போது நம்மள்ட்ட ரீசார்ஜ் இருந்துச்சு, உள்ள போன ரீசார்ஜ் கட் ஆயிடுச்சு. இப்ப நான் என்ன, ரீசார்ஜ் வேணாம், டவர் கட் ஆயிடுச்சு, போன் சார்ஜ் இல்லாம போயிடுச்சு, இல்ல தண்ணியில விழுந்து சார்ஜ் இல்லாம போயிடுச்சு. தண்ணியில என்ன பண்றது? பொதுவா நம்ம வீட்டுல அம்மாக்கெல்லாம் செல்ல பாத்ரூம்ல கொண்டு போனாலும் ஏய் அப்படின்னு கதவுல வந்துட்டு ஏய் உர்ரா போன அப்படின்னு மிரட்டுவானுங்க. இவனுங்கன்னா செல்ல உள்ள கொண்டு போய் அங்க ஒரு ஆடு நினைச்சு பாரு, ஒருத்தர் உள்ள உட்கார்ந்து இருக்கும் போது அங்க ஏதாச்சும் அங்க வர ஆடுகள் அப்படி நினைச்சு பாரு. என்ன ஆக்சுவலி ஒரு பக்கம் வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி போன் நிறைய பேர் வந்து இப்ப யூஸ் பண்றாங்க டாய்லெட் யூஸ் போகும்போது, சோ இது வந்து கம்மி பண்ணும், அதனால எவ்வளவு பின் விளைவுகள் இருக்கு, எவ்வளவு நோய் வருது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஆனா இவனுக்கு பாத்தியா, உள்ள போன் எடுத்துட்டு போய் ஆடு பாருடா, அதுக்கப்புறம் தான் உனக்கு பேப்பர் தெரியும். ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம், உரிமையை முறிக்கிறேன்டா அப்படிங்கிறான். உலகத்துல பல பேரு நிம்மதியே பாத்ரூம்ல போய் உட்கார்ந்தாதான் நிம்மதியா ஆடுறான். அப்பா யாருமே இல்ல, இங்கேயாச்சும் நிம்மதியா இருக்கும், அங்கேயே கொண்டாந்து வைக்கிறான் பாரு ஆப்பு. அவன் தான் சீனாக்காரன். எப்படி இன்னோவேஷன் பத்தியா உனக்கு தோணுச்சா? எனக்கு இந்த மாதிரி ஐடியா தோணுது. எனக்கு பாத்ரூம் போனா நம்ம நிம்மதியா வரணும். சரி, இந்த பிரச்சனை பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம்ல, இந்த நோய் அதெல்லாம், அப்பதான் ஒன்னு ஞாபகம் வந்துச்சு. நேஷனல் லெவல்ல திருநெல்வேலியில ஒரு காலேஜ் வந்து வின் பண்ணிருக்காங்க. எதுக்குன்னா இந்த மாதிரி தொற்று நோய், வைரஸ் நோய், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பரிசோதனை பண்றதுல சிறப்பா பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு விருது கொடுத்திருக்காங்க. திருநெல்வேலி காலேஜ். ஆமா, நைஸ் நைஸ் நைஸ். ஆனா ஃபன் பார்ட் என்ன தெரியுமா, இவ்வளவு பேசணும்ல, அமெரிக்காக்காரன் அது பண்ணா, சைனாக்காரன் இது பண்ணா, ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு மாதிரி இருந்துச்சு. இதுல ஃபன் என்னன்னா, நம்ம குஜராத்ல இந்தியாக்காரன் என்ன பண்ணாங்கறத வெயிட்டா சொல்லுவாங்க. சொல்லுங்க. இப்ப சொல்றேன் பாருங்க, கேட்டுக்கோங்க. இனிமே எப்படி உரிமையை கேட்டு வாங்கணும், போராட்டம் பண்ணணும்னு இதுல இருந்து நீங்க கத்துக்கலாம். என்ன பண்ணாங்க? பானிபூரி கடைக்கு போயிருக்காங்க. பானிபூரி கடை வைக்க கூடாதுன்னு போராட்டம் பண்ணிருக்காங்க. இல்ல நான் முடிச்சுக்கிறேன். 6 பானிபூரி கொடுக்க வேண்டிய இடத்துல 4 பானிபூரி கொடுத்துட்டாங்க. ரோட்ல உட்கார்ந்து போராட்டம் பண்ணிருக்காங்க. இதனால டிராபிக் ஆகி அப்புறம் போலீஸ் அவங்களை அகற்ற வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. பாத்துக்கோங்க மக்களே. காரணம் யாரு? பையா நீங்கதான். உங்களோட அப்படியெல்லாம் நீ சொல்லக்கூடாதுப்பா. பானிபூரி இஸ் an emotion for many people. அதனாலதான் அந்த பிள்ளை நடு ரோட்ல உட்கார்ந்து இருக்கு. எனக்கு நியாயம் வாங்கி கொடு. பானிபூரியை பேன் பண்ண முடியும்? பானிபூரியை பேன் பண்ண சொல்லல, நான் பையாட்ட பர்சனல் ரிக்வெஸ்ட் வைக்கிறேன். கூட கொஞ்சம் வைங்க பையா. 6 கேட்டா 6 மட்டும் கொடுக்க கூடாது பையா. 8 கொடுத்து மன சந்தோஷப்படுத்தினா அந்த புள்ள போகும்போது இங்க வாங்க சாப்பிட்டு போங்க அப்படின்னு அந்த ஆக மொத்தம் உலகத்துல என்ன நடந்தாலும் சரி, உங்க உரிமையை நீங்க தான் கேட்கணும். அது ஆடை உரிமையா இருந்தாலும் சரி, பானிபூரி உரிமையா இருந்தாலும் சரி, சாப்பாடு எல்லா உரிமையும் நீங்க கேட்க. ரெஸ்ட் ரூம் போற உரிமையா இருந்தாலும் சரி. ஆனா நான் ஆடுதான் பார்க்க சொல்லுவேன், மத்தபடி உரிமையை நீங்க கேட்டே அவனு பாத்துங்க. அவன் மக்களே, சீரியஸ்லி ஸ்பீக்கிங், நம்ம உரிமை நம்ம கையில தான் இருக்கு. சோ யாருக்காகவும் பயப்படாதீங்க. லெட்ஸ் டூ இட். சரி, இன்னைக்கு முடிச்சுக்கலாம். இன்னைக்கு அவ்வளவுதானே? அவ்வளவுதான். இதுக்கே அவங்க வந்து டயர்டா இருப்பாங்க.